தேர்தலை சந்திக்கிறதுல விஜயோட ரூட் எது? விஜயகாந்தோட வழியா, இல்லை கமலஹாசன் கடைபிடித்த பாதையா, இல்லை புதுசாக ஏதாவது யோசிக்க போறாரா? இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் இருக்கு, முழுசா பாருங்க. 2024 அரசியல் கட்சியை தொடங்கின விஜய் நாடாளுமன்ற தேர்தலை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக சட்டமன்ற தேர்தலில் கிளம்புறங்கிறது தான் என்னோட குறின்னு கட்சி அறிவித்த அன்னைக்கே அறிவிச்சிட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னு. அவருடைய முதல் மாநாட்டில் பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, பவர் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்த பேசி இது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே கிளப்ப போகுது அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பரபரப்பெல்லாம் இருந்துச்சு. அது பெரிய பூகம்பமா மாறிச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கும் இருக்கு. காரணம், காங்கிரஸ் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கிட்டாங்க. முதல் நாள் பேச்சுவார்த்தை வெற்றிகரமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இன்னும் கூட சில கட்சிகள் இருக்கு, அவங்களோட கூட்டணி அமைக்கலாமே, இப்பவே விஜய் தனித்து தான் போட்டியிட போறாரு அப்படின்னு எப்படி முடிவுக்கு வரீங்க அப்படின்னு கூட சில கேள்வி வரலாம். அப்படி ஒருவேளை சின்ன சின்ன கட்சிகளை இணைச்சு அதோட ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா விஜய் எடுக்க போறது கமலஹாசனுடைய பாதை தான். 2019 கட்சி தொடங்கின கமலஹாசன் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். ஆனா 2021 அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அந்த கட்சி தலைமையில ஒரு கூட்டணியோட தான் அமைஞ்சது. ஆனா அந்த கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் வலிமை, அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. மக்கள் நீதி மையம் கூட்டணியில அப்போது சமத்துவ மக்கள் கட்சி, ஐஜேகே, இந்த 2 கட்சிகள் தான் முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னரா இருந்தாங்க. அந்த கட்சிகளோடு சேர்த்து ஒரு சில சின்ன சின்ன அமைப்புகளுக்கும் இடங்களை ஒதுக்கி இருந்தது மக்கள் நீதி மையம். தேர்தல் முடிவுகள் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அதுல கமலஹாசனை தவிர, மக்கள் நீதி மையத்தை தவிர குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செல்வாக்குடைய கட்சிகளா எதுவும் இல்லை. அதிலும் சமத்துவ மக்கள் கட்சிக்குன்னு ஒரு கலர் இருந்துச்சு, ஐஜேகே மேலையும் சில விமர்சனங்கள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கட்சிகளோடு கூட்டணி வச்சதுனால மக்களுடைய சாய்ஸா மக்கள் நீதி மையம் அந்த தேர்தலில் இல்லவே இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சரி, மக்கள் நீதி மையம் ஆப்ஷன் இல்லை, அந்த ரூட்டை விஜய் எடுக்க போறது இல்லைன்னா வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, 2006 கேப்டன் விஜயகாந்த் எடுத்த அந்த பாணியை தான் விஜய் இப்ப கையில் எடுக்க போறாருன்னு சொல்றாங்க. 2005 கட்சி தொடங்கினாரு. 2006 சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவினுடைய முதல் தேர்தலா அமைஞ்சது. 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்தே களம் கண்டார் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய துணிச்சலும் அவருடைய தைரியமும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. 2 பெரிய தலைவர்கள், கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, அவர்கள் இருக்கும்போதே களத்துக்கு வந்தாரு. 2 அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து 8% மேல வாக்குகளை முதல் தேர்தலையே வாங்கினார். தனித்து நின்று 8% வாங்கினது மட்டும் இல்லாம அவர் போட்டியிட்ட விருதாச்சலம் தொகுதியிலையும் ஜெயிச்சு சிங்கம் சிங்கிளா போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு சிங்கிளா போனாரு. 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தாரு. அதன் பிறகு 2011 கூட்டணி அமைச்சாலும் அதற்கு முன்பு நடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டியிட்டார். அப்போ விஜயினுடைய பாணிங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அரசியல் கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சாருன்னா ரொம்ப ஈஸியா அது மக்கள் நல கூட்டணி 2.0 மாறிடும். தனித்து நிற்கிற பட்சத்துல அவருக்கான வாக்கு வங்கி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல தேவையற்ற விமர்சனங்களையும் தவிர்க்கலாம். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு போன கட்சிகள் ஒரு பக்கம், அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கிற கட்சிகள் இன்னொரு பக்கம். 2 பக்கமும் போகாம நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எந்த கட்சியாவது நம்மளை கூட்டணிக்கு அழைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருக்கிற கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா புதிய தமிழகம் கட்சி இருக்கு. பாமக ராமதாஸ் தரப்பு, அவங்க ஒரு அமைப்பா இல்லாம, ஒரு பெரும் தலைவர் ஆனா அவங்க அமைப்பா இல்லாம செயல்பட்டு இருக்காங்க. சசிகலா கொடியை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கட்சியினுடைய பேரை அறிமுகப்படுத்தல. இப்படி ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்காங்க. இவங்களோடு டிவிகே கூட்டணி அமைச்சா அது டிவிகேக்கு சாதகமா இருக்குமா? அதே நேரத்துல இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் டிவிகே தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும், அதுல போலான்னு எதிர்பார்ப்பாங்களா? இந்த 2 கேள்விகளுமே இருக்கு. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வரும், கூட்டணி கட்சிகளை நம்பி நம்ம களத்துல நிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட, கூட்டணி கட்சிகள் வரலைன்னா கூட 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போடுவதற்கான கட்டமைப்போடு தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 வேட்பாளர்கள் வீதம் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடியே தயார் செஞ்சு வச்சிருப்பதாகவும், கடைசி நேரத்துல கட்சிக்குள்ள சேர்ந்திருக்கக்கூடிய சில முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுக்கான வாய்ப்பை தவிர விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து விஜயோடு பயணிக்கக்கூடியவர்கள்னு கலவையான ஒரு லிஸ்ட் அவங்க தயாரா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. விஜய் தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல பேச போறாரு. அதற்கு முன்பாகவோ இல்லை அதற்கு அடுத்த ஓரிரு நாட்களிலோ தேர்தல் அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் விஜய் வெளியிடுவதற்கான வாய்ப்பே அதிகம்னு சொல்றாங்க தாவேகாவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள்.
ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒரே மேடையில 234 வேட்பாளர்களையும் டிஸ்ப்ளே பண்ணி அவங்களுடைய பலத்தை முழுமையா வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி அமையாத பட்சத்தில் இல்ல கூட்டணி வேணாம்னு நினைக்கிற பட்சத்துல வேட்பாளர்களை அறிவித்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் களத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஐடியாவோடு டிவிகே தயாராயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அரசியல்ல ஒவ்வொரு மணி நேரமும் புது புது விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எதிர்பாராத சுவாரஸ்யங்களும் இந்த தேர்தலில் நிறைந்திருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய பார்வை என்ன? தாவேக தலைவர் விஜய்க்கு இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது கேப்டன் பாணியா, உலகநாயகன் பாணியா, இல்ல இது ரெண்டுமே இல்லாம புதுசா அவர் ஒரு ரூட்டை உருவாக்க போறாரா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.